சமூக அறம் பேச்சரங்கில் தனி மனித அறம் பற்றி முனைவர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களின் பேச்சு சென்ற வார தொடர்ச்சி. நான் ஒன்று கேட்கிறேன், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறோமே, இந்த தனி மனித அறத்தில் நின்று கொண்டு இதை நான் சொல்லுகிறேன். யாருங்க பெரிய மனுஷன்? என் பையன் பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்றீங்களே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகணும்னு சொல்ல, அப்படின்னா என்னங்க? டாக்டரா நான் பெரியவங்களா? இன்ஜினியர்ஸ், நீதிபதி, அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா? யார் தெரியுமாங்க பெரிய ஆள்? எந்த ஒரு மனிதன் அறத்தோடு நிற்கின்ற பொழுது அவனால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, அவன் பெரிய ஆளுங்க. அவனை பெரிய ஆள்னு சொல்லுங்க. அந்த பெரிய ஆளாக இந்த குழந்தை வளர்வதற்கு நாம் என்ன சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்கின்ற சுய விசாரணை தான் இது. இது ஒரு சுய விசாரணை. நாம சொல்றோங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும், விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு. ஜேகே தாங்க சொல்லுவார். அன்னைக்கு ஜேகே பேச வராரு, நான் யூடியூப்ல தான் கேட்டேன் அவருடைய பேச்ச. அறிவிப்பாளர் அவரை சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் பாரதியாரை பற்றி பேசுவார்கள், தங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு உடனே வந்து நின்று ஜேகே சிம்மம். அது நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். அறம் அப்படிதாங்க. ஒருவனிடத்தில் விஸ்வரூபம் இருந்தால், அறம் இருந்தா கண்டுபிடிச்சிடலாங்க, அறம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த விஸ்வரூபத்தை. அறம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். நமக்கு ஆசை இருக்கு, தகுதி இருக்கிறதா? தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அறம் தான் தகுதி. யாரோ ஒருவர் தான் சொன்னார், ஒரு நாய் இருந்துச்சாமா, அந்த நாய் பணக்கார வீட்டு நாய், அது வாக்கிங் போச்சாமா. அது ரோட்ல இன்னொரு நாய் இருந்தது. அந்த நாய் அந்த நாய்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இது கார்ல திரும்பி போயிடுச்சு. இந்த நாய் அதை கண்டுபிடிச்சு எப்படியோ வீட்டுக்கு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு கத்துது. இது காலையில கேட்ட குரலா இருக்கேன்னு பல்கனில எட்டி பார்த்துச்சான். அந்த நாய் எட்டி பார்த்த உடனே இது சொல்லிச்சான், வெளியில இருக்கிறது, வா போலாம். அது சொல்லிச்சான், வரமாட்டேன். ஏன்னு கேட்டுச்சான். இது இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வரமாட்டேன். ஏய், ஒரே ரைஸ், கம் அவுட், I will give you variety rice. Come out. அது வரல, வரமாட்டேன்ருச்சு. ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என் மேல ஆசை இல்லையா? நீ இல்ல என்னை தகப்ப மாதிரி வளர்க்குற என் முதலாளி இருக்கிறாரு, என் முதலாளி சொல்லட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னுச்சான். உடனே கீழே இருக்கிற நாய் கடிச்சா, நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் காதலியிடம் சொல்லுவார், அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? என்னது இது, வா அப்படின்ச்சான். இல்ல இரு, எங்க 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 முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்ன கேட்க போற? எங்க வீட்டு முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த ரோட்ல இருக்கிற யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது. அதுக்கும் அது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு 2 பேருக்கும் சண்டை. அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டான், அவன் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்தேன். என்ன பார்த்து சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னாரு. எங்க முதலாளி வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னு சாது. நமக்கு ஆசை இருக்கிறது, அறம் இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை நாம் சுய ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டால்தான் எல்லா சூழலும் நமக்கு நிலைக்கும். எல்லா சூழலும் நினைக்கும். ஒரு மன்னன் இருந்தான், அந்த மன்னன் கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியிலிருந்து அவனை விலக்க வேண்டும் என்று கலகம் செய்தாலாம் ராணி. ராணியை கொல்ல வேண்டும் அல்லது ராணியை தற்கொலை செய்து கொள்ள தூண்ட வேண்டும், நாட்டிலே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மன்னன் சொன்னான், வா உன் கலகக்காரர்களோடு வா, நான் உனக்கு நாட்டை திருப்பி தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பட்ட பகலில் ஆடை இல்லாமல் இந்த தேசத்தை உலா வந்து விடு, அந்த நாள் நான் என் மக்களாட்சியாக இந்த நாட்டை அறிவிக்கிறேன் என்றான். அவனுடைய எண்ணம் வேறு. ராணி சரி என்றாளாம், வெளியில் வந்தாளாம், ஆடைகள் அல்லாமல் வெளியில் வந்தாளாம். நிர்வாணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மக்களுக்காக வெளியில் வந்து நின்ற அந்த ராணிக்கு அந்த நாட்டு மக்கள் தன் இமைகளை ஆடைகளாக்கினார்கள் என்று சொல்லி எழுதினார். நம்முடைய மானம் என்பதும் அடுத்தவர்களுடைய மானம் என்பது ஒன்றுதான். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய மானத்தை கெடுக்கின்ற வகைக்கும் என் பார்வையை கூட செலுத்த மாட்டேன் என்று சொல்லுவது அறம். இரண்மனை நோக்கா பேராண்மை என்பான் வள்ளுவன். நான் சொல்லுகிறேங்க, அறம்னா என் பெரியார எல்லாமே பேசுங்க, கல்வி பேசுங்க, வணிகம் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. எல்லாவற்றினுடைய அச்சாணி எது தெரியுமா?
மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய இடத்தில்தான், தனி மனித அறம் வாழக்கூடிய இடத்தில்தான் சமூக அறம் நிலைக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து நாம் இப்போது பார்த்தோம். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கல்வி என்பது வாழ்வின் ஆதாரம். ஆனால் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வியாபாரமாகிவிட, பெற்றோர்கள் எல்லாம் முதலீட்டாளர்களாக ஆகிவிட்டபடியால் பிள்ளைகளிடமிருந்து நாம் ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் லாபம் சம்பாதிப்பதை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் கல்வியை எப்படி அறமாக்க முடியும், கல்வியை எப்படி மேம்படுத்த முடியும் என்பதற்காக வருகிறார் திரு சுஜித் குமார். இன்ஃபோசிஸின் HR பிசினஸ் லீடர். அவர் இளைஞர்களின் சக்தியை நெறிப்படுத்தும் மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். தன் கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர். ஒரு 10,000 பேர் இருந்தா அந்த அரங்கத்தை கட்டி போடக்கூடிய திறமை திரு சுஜித் குமாரின் பேச்சுக்கு உண்டு. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாற்றம் என்னும் அறக்கட்டளையை நிறுவி மிகச் சிறப்பாக 200 மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு அவர்களுடைய நிறுவனம் பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. 1400 கெஸ்ட் லெக்சர் இதுவரைக்கும் அவர் கொடுத்திருக்கார். ரோட்டரி கிளப்பின் யங் அச்சீவர் அவார்டு உட்பட மிகப்பெரிய அவார்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கார். அவருடைய கனவு என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல லைப்ரரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. அவரை விட மிகச்சிறப்பாக கல்வியை யார் பேச முடியும்? கல்வி அறம் பேச திரு சுஜித் குமார். கல்வி அறத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் பேருக்கு மாறணும். அதோடு நீங்கள் அடுத்த ஒரு சர்வீஸும் ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமான பிஸ்னஸ் மாடல் அது. நினச்சி பாருங்கள், கல்யாண மாலை மோகன் சார் மேலே நிற்கிறார். உங்கள் குழந்தைக்கு எந்த ஸ்கூல் அட்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபல் கிட்ட, இந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதுமாதிரி அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா ரைட். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சேலஞ்சு கல்யாணம் பண்ணுறது கூட கிடையாதுங்க. அது கூட நடந்தது. இங்கே யாராவது யங் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு LKG அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நம்ம சென்னை மாநகரத்தில் ஒரு LKG அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நாய்படாத பாடு பண்ணணும். என் பையனுக்கு நான் LKG அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு 52 வாரம் தொடர்ந்து போனேன். புதன்கிழமை மீட் பண்ணுவாங்க. 52 வாரம் ஒன்றும் இல்லை, போய் பார்ப்பேன் அந்த பிரின்சிபலை. கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்வாங்க, திருப்பி வந்துடுவேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு யங் டாக்டர், அவங்களோட முதல் பையன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவங்க வராங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர், 6 மாதம் ப்ரெக்னென்ட். அவங்க உள்ளே போகிறாங்க, அட்மிஷன் வாங்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. நான் வெளியில் அவங்க வரும்போது, ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்ன ரொம்ப கோமா, 1 மினிட் சுஜித் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ் அவங்க ஹஸ்பண்ட் பேர். ஃபோன் பண்ணி, நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட, முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லுங்க. நவ் சி மை சைல்டு இஸ் வெயிட் லிஸ்டட் அப்படின்னாங்க. எது? பிறக்க போகிற குழந்தைக்கு. இன்னும் 4 மாதம் கழிச்சு அந்த குழந்தைய பிறக்க போகுது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியாது, குழந்தை வெயிட் லிஸ்டடாம். ஆக அந்த ஸ்கூலில் எப்படின்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆன உடனேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ கைனக் அப்பாயின்மெண்ட் வாங்கி முடித்த உடனே நேராக எங்கே போனோன்னா ஸ்கூலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆக இந்தியாவில் மட்டும்தான், வேற எந்த ஊர்லேயும் இந்த கூத்து நடக்காது. எது ஈஸியாக கிடைக்கணுமோ அது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கணுமோ அது ரொம்ப ஈஸி. ரைட்? ரொம்ப குழப்பம் நினச்சிக்காதீங்க. எல்லா ஊர்லேயும் கிண்டர் கார்டன் அட்மிஷன் தான் உலகத்தில் ஈஸியான அட்மிஷன். 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தானா நீ அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாகணும். எது கஷ்டம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் காம்படிட்டிவாக இருக்கணும். ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன் அப்படின்னா அது காம்படிட்டிவாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், 12th நாய்படாத பாடுபடணும். ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூவி வைக்கிறாங்க. திருச்சியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு தமிழ் நாளிதழ் வந்தது. தமிழ் நாளிதழில் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ. இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல.